சார் வணக்கம் சார். சார் வாங்க, எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை சார், பிரிண்ட்ரு சைக்கிளில் எடுத்துகிட்டு போகும்போது வண்டிக்காரன் இடிச்சிட்டான் சார். வண்டிக்காரன்னு கார் இடிச்சிட்டாங்க சார். அதில் பிரிண்ட்டு சைக்கிள் எதுவும் டேமேஜ் ஆகலை. டக்குன்னு பிரேக் பிடிச்சதுனால பிரிண்ட்ரு கீழே நிலைக்கு சைடில் இருந்ததுனால சைடு கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு சார். சரி சார், சரி சார், சரி சார். நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் என்ன ப்ராப்ளம், எதனா டேமேஜ் ஆகிருக்கு, என்னென்ன டேமேஜ் ஆகிருக்கு, அதெல்லாம் மாற்றலாமா அப்படியே ரெடி பண்ணலாமான்றதை நான் உங்களுக்கு பார்த்துட்டு கால் பண்ணுறேன் சார். சரி சார், தேங்க்யூ சார். இன்றைக்குள்ளே கண்டிப்பாக சார், இன்றைக்குள்ளே உங்களுக்கு கால் பண்ணிவிடுவேன் சார். தேங்க்யூ சார். நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆன் பார்க்கும்போது சைட் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு பவர் சப்ளை வந்து 2 ஸ்க்ரூ வரும். அந்த 2 ஸ்க்ரூவுமே ஒடிஞ்சதுனால நம்மளுக்கு அந்த பவர் சப்ளை மாற்றலாமா அதே ரெடி பண்ணலாமான்றது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ரெண்டாவது ப்ராப்ளம், என்கோடரு வீல் கைண்டி இருக்குது, அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டாவது ப்ராப்ளம். மூணாவது ப்ராப்ளம், ஸ்கேனர் சென்சார், அதாவது அந்த பவர் சப்ளை வந்து பேக்கில் மூவ் ஆகி இடித்ததில் அந்த பவர் சப்ளையோட ஸ்கேனர் இருக்கு இல்லைங்களா, ஸ்கேனர் வந்து அந்த போர்டு லைட்டாக பெண்ட் ஆகிருக்கு. அதனால் நம்ம கண்டிப்பாக எரர் அடிக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக அந்த போர்டு மாற்றி ஆகணும். இப்போதைக்கு நம்ம அந்த 3 ப்ராப்ளம், இந்த ஒரு சைடு தான் டேமேஜ் ஆகிருக்கு. இந்த 3 ப்ராப்ளமும் நம்ம ரெக்டிஃபை பண்ணிவிட்டு தான் அடுத்த கட்டமாக நம்ம பிரிண்டர் ஒரு டெஸ்ட் பேஜ் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தை 1 by 1 நம்ம ரெடி பண்ணிவிட்டு அடுத்ததை நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம சென்சார் மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வீலும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனலாக ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு பவர் சப்ளையை கனெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா பவர் சப்ளை நம்ம வந்து ஸ்க்ரூ வந்து போடுற இடத்துல டேமேஜ் ஆகிட்டதுனால நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண தான் போகிறோம். ஆனால் ஃபிக்ஸிங் வந்து பண்ணிட்டோம்னா திருப்பி ரிமூவ் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம பிரிண்டரில் ஒரு டெஸ்ட் பேஜ் எடுத்துகிட்டு பார்த்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பவர் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். பவர் கரெக்டாக வருது, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த பொசிஷனில் தான் நம்ம ஃபிட் பண்ண வேண்டியது இருக்கும். உள்ளே லாக் ஆகாத மாரி அவங்க வந்து உள்ளே வந்து லாக் ஆகிறதுக்கான அந்த அளவுக்கு. சார் சார் என்னதான்டா செருப்பு அழைச்சிருக்கணும். ஓ, நீங்க பேசிருக்கீங்களாண்ணா? பேசிட்டு சொல்றீங்களா? நான் கொஞ்சம் பேசணும். ஓ, சொல்யூஷன் சார் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். இப்போது ரெண்டுமே பண்ணியாச்சு. நம்ம ஒரு டெஸ்ட் பேஜ் எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பவர் கேபிள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய பேருக்கு பிரிண்டர்ஸ் டேமேஜ், அதாவது வீட்டுக்குள்ளேயே நம்ம டேபிள் மேலே வச்சுருக்கும்போது ஸ்லிப் ஆகி நிறைய பேருக்கு விழுந்திருக்கு. அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம நிறைய பேருக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். இது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு செலவு வெறும் சர்வீஸ் சப்போர்ட்டிங்லேயே முடிகிற அளவுக்குலாம் ரெடி பண்ணியிருக்கு. அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி எதனா ஒரு பிரிண்டர் இந்தமாரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகிட்டு இருந்த பிரிண்டர் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் ஒரு வீடியோவும் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபோன்லேயும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது மாடல்லையும் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் நான் உங்களுக்கு உங்கள் கான்டாக்ட் நம்பரும் எனக்கு மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் கால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு மெயில் பண்ணுறதுனால மெயில் பண்ணுங்கள் ஃபோட்டோவோட. அந்த
இமேஜஸ் பார்த்துட்டு கூட நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக சாவிவி டெக் சேனல் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நிறைய பேருக்கு எதிர்பாராத விதத்தில் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த ஆக்சிடெண்ட்டு. நம்ம மக்களுக்கு தான் நடக்கிறதுன்றதில்ல, இந்த மாதிரி காஸ்ட்லியான பிரிண்டர்ஸ் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பிரிண்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் போய்ட்டு எடுக்க முடியாது. திருப்பி நம்ம பிரிண்டர் வாங்கணும்னா 10,000 மேலே நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் சர்வீஸ்லேயே நம்ம முடிக்கிற அளவுக்கு ரெட்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் கண்டிப்பாக இந்தமாரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் டேமேஜ் ஆன பிரிண்டர், என்ன மாதிரி பிரிண்டர், எல்லா பிரிண்டருக்கும் நான் இனிமேல் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். நான் போட்டிருக்கிற இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவருக்கு செலவு ஒரே ஒரு சென்சார் செலவு மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவும் செலவு வைக்கல அவருக்கு. எல்லாத்தையுமே இதிலே இருக்கிறத ரெடி பண்ணிவிட்டு கொடுக்க போகிறோம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சீப்பாக முடிச்சிருக்கோம். டெஸ்ட் பேஜும் எடுத்தாச்சு. அதுவும் நம்மளுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிரிண்ட் வந்துட்டதுனால நம்மளுக்கு இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பவர் சப்ளையை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஃபிக்ஸிங்னா திருப்பி எடுக்கலாம், ஆனால் தேவைப்பட்டால் மட்டும்தான் எடுக்க முடியும், மற்றபடி எடுக்க முடியாது. ஆனால் அந்தளவுக்கு ஃபிக்ஸிங் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டா அது ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும். ஆனால் பிரிண்டரு அவர் கொடுத்த பிறகு கூட ஒரு அட்வைஸ் பண்ணி தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். பவர் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் அவருக்குன்றதுக்காக எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே நான் இந்த அட்வைஸ் சொல்கிறேன். பவர் கேபிள் ப்ளஸ்ஸு டேட்டா கேபிள் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க பிரிண்டரில் பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா போர்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு கொடுத்துருப்பாங்க டேட்டா கேபிள். நிறைய பேர் டேட்டா கேபிளில் கனெக்ட் பண்ணுற கனெக்டர் பின்னுங்கள்லாம் நிறைய டேமேஜ் பண்ணியிருக்காங்க. அந்தமாரிலாம் வந்திருக்கு. அந்த வீடியோஸும் நான் நிறைய போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். இப்போ பவர் சப்ளை நிறைய பேர் ரொம்ப ஃபோர்ஸாக கனெக்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, பொறுமையாக ஹேண்டில் பண்ணி தான் பண்ணணும். எதுக்காகனா இந்த மாதிரி ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? இவர் கீழே விழுந்ததுனால இவருக்கு டேமேஜ் ஆகிருக்கு. நான் உண்மையிலேயே என்கிட்ட வர ப்ராப்ளத்தை நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். எதுக்காகனா நிறைய பேர் இப்போ டேட்டா கேபிள் எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணாமல் தப்பாக கனெக்ட் பண்ணி பொல்லன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போர்டே டேமேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. சார் பின்னு உடஞ்சிருக்கு பாருங்கள் அப்படின்னு. அப்புறமா பார்த்திங்கன்னா பவர் சப்ளை கனெக்ட் பண்ண முடியாமல் பவர் சப்ளையே ரொம்ப கனெக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப போஸாக ஒன்றும் போலையே, ஒன்றும் போகணுமே, ஃபுல்ட்டு ஆன் ஆகலையேன்னு. இவர் பவர் சப்ளை எல்லாமே நான் பவர் சுவிட்செல்லாம் போட்டிருக்குமா அப்படின்றத கவனிக்காமல் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. இந்த மிஸ்டேக்கெலாம் உங்களுக்கு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக பிரிண்டரை உங்களை கரெக்டான உங்கள் பொசிஷனில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். பேக்கில் நீங்கள் கண்ணை மூடின்னு அப்படியே பண்ணுற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஏன்னா என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றதை தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு குறை சொல்லலை. ஏன்னா நம்மளோட பொருள் நம்ம பார்த்துக்கணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிரிண்டர் 100% ரெடி ஆகிடுச்சிங்க. வெறும் சர்வீஸ் சார்ஜ் சென்சார் ப்ராப்ளம் மட்டும் தான், அதுவும் ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கம்ப்ளீட் வீடியோ. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றதுனால நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லுகிறேன். தேங்க்யூ.